ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல ஒரே ஒரு மாங்காய், ஒட்டு மாங்காய் பெருசாக எடுத்திருக்கேன். அதில் வந்து மாங்காய் பச்சடி, அதான் மாங்காய் வெல்லம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மாங்காவை நல்லா தோல் சீவிக்கணும். தோல் சீவிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கணும். அந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இது மாங்காய் பச்சடின்றது இனிப்பாக இருக்கும். நாங்கள் வந்து இது வந்து பருப்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறது. ரெண்டாக எடுத்துகிட்டு நம்ம பெரிய பெரிய பீஸாக கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுவோம் நாங்கள். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா மாங்காவும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இந்த பச்சடிக்கு நம்ம அதில் இனிப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காய் எல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு மாங்காய்க்கு வெல்லம் துருவி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். அந்த மாங்காய் அந்த தெரிகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். விட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே இதுக்கு உண்டான பொடி ஒன்று ரெடி பண்ணணும். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. அப்படி லைட்டாக நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கலர் மாறணும். கொஞ்சம் கலர் மாறிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செடி. நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை மிக்சியில் போட்டு, பவுடர்னால் ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறைன்னு ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா அதை பச்சடி வழுவழுன்னு ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மாங்காவும் வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இந்த பவுடரை கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மேலே தூவிட்டு அப்படியே கலந்து விட்டோம்னா நல்லா இதுவாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தூவிட்டு பூரா பவுடருமே போட்டுடலாம். நான் வந்து 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்தேன். டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் வறுத்தேன். இந்த ஒரு மாங்காய்க்கு 5 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் இல்லைங்களா. காரம் அதே தான், வேறு காரம் கிடையாது. இது பாருங்கள் நல்லா வெந்து நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கணும். நம்ம பாருங்கள் மாங்காவும் வெந்துருச்சு. அந்த இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் 4, பெருங்காயம், மெயினாக பெருங்காயம் போடணும். நம்ம அந்த பருப்பு வறுக்கும் போதே கூட போட்டு வறுத்துருக்கலாம். கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து மேலே கொட்டியாச்சு. அவ்வளோதான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காஞ்ச மிளகா கூட மேலே 2 போட்டு தாளிக்கலாம். அது ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரியும் தாளிச்சிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.